உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, தனுசு ராசியும் ஷேர் மார்க்கெட்டும் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா விதத்திலையும் இந்த பங்கு சந்தை வணிகத்திற்கு வரவேற்கப்படுகிறார்கள். நாம் எல்லாரும் சென்று கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா? அதாவது ஒன்று, நம்மளுடைய முதலீடுகளை லாபகரமாக செய்து முடிக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோஸ் இருக்காங்க, அங்கே நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸ், அது நம்மளுடைய பங்கு எதுவுமே கிடையாது. ஆக நம்மளுடைய பங்கு என்றால் என்ன? அப்போ நம்மளுடைய பங்கு தான் ஆப்ஷன்ஸ். அந்த ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது, இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது, இன்ட்ராடே அப்படிங்கிறது, இதெல்லாம் தான் அந்த மைக்ரோ ட்ரேட் அப்படிங்கிறதுலாம் நம்ம அனுதினமும் உட்கார்ந்து கொண்டு அதில் வருமானத்தை ஈட்டுவதற்காக நாம் சிந்திக்கக்கூடியது. இது நம் கையில், நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இதில் தான் ராசியினுடைய பங்கு செயல்படுகிறது. நான் விருச்சிக ராசியை பற்றி நேற்று சொல்லியிருந்தேன். கடகராசி பார்த்து ஒரு வீடியோ, அதை பார்த்துட்டு ஒருத்தர் கடகராசிக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் என்னையா தொடர்பு, ஜோசியத்தில் இதெல்லாம் இருக்காங்கிறார். ஜோசியத்தில் இல்லாத ஒரு சப்ஜெக்டே இல்லை. ஒன்றை ஆய்வு செய்து முடிப்பதற்கு முன் அது ஒரு ஹம்பக்காக இருக்கும். ஆய்வு செய்த பின் அது எல்லாருக்கும் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் அவங்களுடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட், ஃபீட்பேக், எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரக்கூடிய விதங்கள், அதனால தான் இடையில வீடியோ போடல. அவ்வளோ பேர் பார்த்துட்டு தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து நீங்கள் சொல்வது போன்று நாங்கள் செய்கிறோம். ஆக அது மாதிரி நான் செய்திருக்கிறேன், அது எனக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கிறது. லாங் டைம் அந்த கோல்டு லாக் ஹோல்டிங், அதை இந்த குரூட் ஆயில், அதே மாதிரி ஜிங்க் மினி, காப்பர், இதெல்லாம் கோள்களோட தொடர்புல தானே சார் இருக்கு. செவ்வாய் கிரகத்தோட காப்பர் தொடர்பு இருக்கா இல்லையா? குருவோட கோல்டு தொடர்புல இருக்கா இல்லையா? இப்போ கூட எனக்கு குரு தான். நான் தங்கத்தை நம்பி வாங்கி வச்சேன். அது ஒரு 5,000-6,000 ரூபாய் ஏறி விற்கிது. சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக ஊருக்கெல்லாம் சொல்கிறோம், கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்ல. அது எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை. நீங்கள் உடனே இன்னைக்கு ஏறிட்டே இருக்கனால சொல்கிறீங்க சார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு எது மேட்ச் ஆகுது அது கூட ட்ராவல் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கினா உலகத்துக்கே தங்கம் கீழே தானே இறங்கும். ஆக உங்களுடைய ராசிக்கு பொதுவாக இந்த ஸ்விங் ட்ரேடிங் இதெல்லாம் மேட்ச் ஆகாது. அது இந்த படபடப்பு, வேகம், பதட்டம், மூல நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம். நம்ம நண்பர் ஒருத்தர் தனுசு சார், அது மூலம் நீங்கள் சொன்னது கரெக்டு, வந்தேன் 4,500 வரைக்கும் வந்தது, ஏன் இன்னொரு 5 ரூபா ஒட்டுமேன்னு பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டப்புன்னு டவுன் ஆகி 700 ரூபா லாஸில் போய் நின்றுட்டுருக்கு. ஏன்? கேது ஒரு முடிவை எடுக்க விடாது. இந்த நேரத்தில் உங்களோட கையில் ஒரு முடிவு, உங்கள் கையில். ஆக நீங்கள் யார்? நீங்கள் ஒரு குரு. நான் ஒரு குரு அப்படின்னா என்னுடைய ராசி குரு. அப்போ நான் போய் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்தேன்னா, நான் மேலே ஏறுதுன்னு நினச்சேன்னா அது கீழே இறங்குது, இறங்கும்னு நினச்சி பார்த்தா மேலே ஏறுது. அப்போ அந்த குருவுக்கு என்னதான் பிராப்தம் இருக்கு? ஹோல்டிங், வாங்கி அப்படியே வச்சிடணும். குரு தான் உங்க ராசிக்கு அதிபதி. உதாரணத்துக்கு இந்த ராசிக்கு அதிபதி இங்கிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னு ஒரு கற்பனையாக வைப்போம். இந்த குருவனுடையது கோல்டு பாண்டு வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த இன்ட்ராட்ரே எல்லாம் போகாம பேசாம அவங்க ஏதாவது பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். அதற்கு அடுத்ததாக ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கி போடலாம். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு தான் உங்களுக்கு எப்பொழுதுமே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தவர்கள் உங்களுக்காக ஒரு பணத்தை போட்டு அதை சம்பாதிச்சு இவ்வளோ ரூபா தர்றேன் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, தனுசு ராசி இந்த ட்ரேடிங்கில், மைக்ரோ ட்ரேடிங், இன்ட்ராடே எல்லாம் போய் ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுக்கும்போது
அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு மீன லக்கணம் மீன ராசி. இவர் தான் அவருடைய ஜாதகம் போட்டிருக்கேன். இந்த ஜாதகம் பார்க்காதவங்க 9842208655 அந்த நம்பருக்கு சென்ட் மீ ஓல்டு வீடியோஸ் பிளேலிஸ்ட் ஷேர் மார்க்கெட்னு போடுங்க. 50 வீடியோஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ ஒவ்வொன்றும் நீங்கள் நன்கு உங்களை புரிந்து கொள்வதற்காகவே மிக எளிமையான விதிகளை சொல்லியிருக்கோம். உங்கள் ஜனனகால ஜாதகம் பார்க்கும் பொழுது கடுமையான விதிகளை அப்ளை பண்ணி தசா புத்தி அந்தரங்களை எல்லாம் பார்த்து இந்த நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, வேற எதில் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ராகுனுடைய திசை. அந்த காலத்திலேயே அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஜாதகம் பார்க்கறதுக்கு 2000 ரூபாய் கொடுப்பாரு. அப்போ நான் கேட்பேன், ஏன் சார்? இல்லை வைங்க, நீங்களாம் நல்லா இருக்கணும். நான் தனுசு லக்கணம், ஒரு தனுசு ராசி. கிட்டத்தட்ட அப்பவே 1.25 கோடி ரூபாய்க்கு மேல அந்த இதில் விட்டுட்டார். அதாவது பந்தயம், கிரிக்கெட். தனுசு ராசிக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகுமா? அது ராகு திசை வேற ஒன்று நடக்குது. ராகு திசை யோக திசையா? உத்திராட நட்சத்திரத்துல இதிலே பிறந்தவருக்கு அவர் அதில் போய் லாஸ் பண்ணிட்டார். நட்சத்திரம் எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷமாச்சு. இந்த உத்திராடத்துல எல்லாம் பிறந்திருந்தா நீங்கள்லாம் சூரியனால் ஆளப்படுகிறீர்கள். சூரியன் பிளஸ் குரு. அப்ப இவங்க 2 பேருக்குமே என்னன்னா, குருவுக்கும் சூரியனுக்கும் நெருங்கிய நட்பு. ஆக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அடுத்தது இந்த மாதிரி கோல்டு இதெல்லாம் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு 4-5 வருஷத்துக்கு வச்சிடணும். அது அப்படியே திரும்பியே பார்க்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் பிறந்திருக்கா, பெண் குழந்தையா, பெண் குழந்தையின் பேரில் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அப்படியே போட்டுருங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த 1 லட்சத்தை 5 வருஷத்துல 2 லட்சமா ஆக்குறதுக்கு, 3 வருஷத்துல 2 ரூபாயை மாத்துறதுக்கு இப்பெல்லாம் எவ்வளவோ தொழில்நுட்பங்கள்ல ரோபோட்டிக்லாம் போட்டு அதை டெய்லி என்ன செய்யலாங்க, அதை கரெக்டாக அதை வந்து ஒரு நாளைக்கு 2000 சம்பாதிக்கலாம். அப்போ 10 நாளைக்கு 20,000 ரூபா ஆச்சா? அப்போ மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கலாம். இப்படியெல்லாம் ஆசை வார்த்தைகளுக்குள்ளாரெல்லாம் தனுசு ராசி போகக்கூடாது. இது எந்த நேரம் வேணாலும் என்ன செய்யும், ராகுனுடைய திசையும் நடக்குதுன்னு வைங்க உத்திராடத்துக்கு. அப்போ 1 ரூபா வரும்பொழுது 2 ரூபாயா மாற்றணும்னு நினைப்பாங்க. அதான புத்திசாலித்தனம். 6ஐ 100 ஆக்குவதா, 100ஐ 6 ஆக்குவதா? 6ஐ 100 ஆக்குவோம் என்று போயிட்டு கடைசியில் 100ஐ 6 ஆக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த இன்ட்ராடே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணல. நீங்களாக உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், இன்னைக்கு இது மேலே ஏறும், இது இறங்கும், எனக்கு இவ்வளோ கிடைக்கும், நான் இவ்வளோ வருமானம் பண்ணுவேன் அப்படின்னு தைரியமாக இறங்குறது. உங்கள் ராசி இறங்கும் பொழுது இந்த சந்திரனோட ராகு சேர்ந்து இருக்கக்கூடாது. சேர்ந்ததுன்னா என்ன செய்யும், அந்த திசை நடக்கும் பொழுது ஆசையை தூண்டி விட்டு பேராசையாக கொண்டு போயிடும். சூரியன் சேர்ந்திருக்கலாம், இது ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தும். ஏதாவது நம்ம பாட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம், அது எந்த அளவுக்கு ஏற்றம் வருதுங்கிறத பார்க்கலாம், அது பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது கேது சந்திரன். அதுவும் தன்னுடைய மூல நட்சத்திரத்திலே இருந்துன்னு வைங்களேன், இந்த இன்ட்ராடே எல்லாம் போனாங்கன்னா அது நிஷ்பலம், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். அதை மீண்டும் பிடிக்கணும்னு வெரைட்டி போவீங்க. உங்களுக்கு அது மேட்ச் ஆகாது. உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு. குரு என்பவர் நிலைத்த அன்பின் நல்லடையாளம். ஆக நம்மளுக்கு வந்து இதில் ஒரு குரு என்றாலே என்ன, தட்சிணை இல்லையா? குரு தட்சிணைக்கு உண்டானவர். ஒருத்தர் கேட்குறாரு இன்னைக்கு வந்து ஒரு ஜாதகம் பார்க்கறது, நீங்கள் உங்கள் பீரியட்லேருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் 25 வருஷமா, அப்போலேருந்து வந்தவங்களாம் வேறு லெவலில் அவங்களாம் சம்பாதிச்சுட்டாங்க, நீங்கள் இன்னும் அப்போவே அப்படியே இருக்கீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் சம்பாதிக்கல. இல்லை உங்களுடைய நம்பகத்தன்மையை நான் சம்பாதிச்சிருக்கேன்ல அப்படின்னும். அப்போ குரு என்ன செய்யணும், சம்பாதிக்கக்கூடிய எண்ணத்தில் ஜோசியத்துக்குள்ளாரையோ, சம்பாதிக்கக்கூடிய எண்ணத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளாரையோ, மருத்துவத்துக்குள்ளாரையோ வரும் பொழுது அது வேறு விதமாக நம்மளை பரிணமிக்க வைத்து விடுகிறது. அந்த இடத்தில் பேராசை இதெல்லாம் வரும்பொழுது இந்த கேது சேர்ந்தால் நிராசையாகவும், சனி சேர்ந்தால் அதில் பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டையும்
ராகு சேர்ந்தால் பேராசையும் ஏற்படுத்தி விடுகிறது. அதனால் நீங்களாகவே சென்று ஒரு ப்ராடக்டை வாங்கி அந்த ப்ராடக்டினுடைய தன்மை, தரம், மக்களுடைய செயல்பாடுகள், அது பயன்பாடுகளுடன் அந்த ப்ராடக்ட் மேலே ஏறி கொண்டிருக்கிறது என்றால் அது உங்களுடைய கர்மா இல்லை, அது அவர்களுடைய கர்மா, அவங்களுடைய தரம். ஆக அது என்ன ஆகுது, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும்போது நீங்கள் தரமான விஷயங்களை, தரமான பொருளை வாங்குவதற்கு தரமான மனிதர்கள். இதை நான் உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். மற்ற பொருள்களையோ ஷேர் மார்க்கெட்டை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது, பேச வரல. நம்ம யார், நம்ம எதில் போகக்கூடாது. நாமளால் தனுசு காலையிலேருந்து போயிட்டு ஒரு 4-5 பேர்கிட்ட பணத்தையும் வாங்கி அதையும் போட்டு ட்ரேடிங் பண்ணி எடுத்து தரேன், இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். இதுதான் அனுபவங்கள். அதே மாதிரி போராட நட்சத்திரம் சுக்கிரனுடையது. எப்போதுமே அது சுக்கிரன் ஆசைகளை தரக்கூடியது, சூரியன் நல்ல நிர்வாகத்தை தரக்கூடியது, கேது நிராசையை பண்ணக்கூடியது. இந்த ஃபீல்டில் இப்படியெல்லாம் நிறைய பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், என்னை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 1, 5, 9 எடுத்துக்கலாம். 1, 5, 9 பார்த்தீங்கன்னா சூரியன் 9, 5 செவ்வாய், 1 குரு. குரு செவ்வாய் சூரியன் சார்ந்த நிறுவனத்தினுடைய பங்குகளையும் கமாடிட்டிஸ், அந்த பொருள்கள் மீதான ஒரு காப்பர், ஒரு கோல்டு, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சு பாருங்க. ஆக இது உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி இதில் வெற்றியும் தோல்வியும், லாபமும் நஷ்டமும் அதனுடைய பங்களிப்பும் இருக்கிறது என்று எண்ணி நீங்கள் ரிஸ்கான விஷயங்களில், அந்த ஒரு துலாம் ராசிக்கார பெண் ஜாதகம் போடுறேன், எனக்கு ஏதோ லக்கு சார், எனக்கு தாயமாகவே விழுந்துட்டு இருக்குங்கிறாங்க. நான் போவேன், உட்காருவேன், 50,000 ரூபா போட்டால் போதும் சார், ஒரே நாளில் 3000 ரூபா சம்பாதிக்கிறேன். அப்பப்போ வாய்ஸ் ரெக்கார்டு வேறு எனக்கு அனுப்பி விட்றாங்க. சார் இன்னைக்கு உள்ளே போனேன் 2,200 அப்படிங்கிறாங்க. அதை நான் கட் பண்ணி வந்துட்டேன், நான் கொஞ்சம் விட்டுருந்தேன்னா 4,000 ரூபா வந்திருக்கும் சார், உங்களால் உங்கள் பேச்சை கேட்டு தான் சார் 2,200. அப்புறம் நான் ஒரு பதில் வாக்குறுதி போட்டேன், ஏம்மா உங்கள் ஜாதகத்துக்கு துலாம் ராசிக்கு காலிலேருந்து மத்தியானத்துக்குள்ளார உங்கள் தேவைக்கு ஒரு பணம் வந்துருச்சு அப்படின்னா டப்புன்னு கட் பண்ணிட்டு வெளியில் வர்றது தானே துலாம் ராசி தராசனுடைய தன்மைன்னு. அப்புறம் தான் அந்த பொண்ணு சாரி சார் அந்த மாதிரி. இதாங்க இன்ட்ராடேல நம்ம ஆசைகளை உந்த விட்டு இன்னும் பிடிக்கலாம்னு இன்னைக்கு டோட்டலாக ஒரு 40,000 ரூபாய் லாஸ் ஆகுது. நாளைக்கு இந்த 40 எடுக்கணுடான்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு 50 உள்ளாரத்துக்கு போட்டு டோட்டலாக இப்போ ஒரு 30 ரூபாயை லாஸ் பண்ணுறது. இது மாதிரிலாம் நீங்கள் அதை விட்டதை பிடிக்கணும்னு வரக்கூடாது. அழகாக தனுசு ராசிக்காரர்களே, அற்புதமாக நீங்கள் ஒரு மியூச்சுவல் உள்ளே போட்டு அழகாக மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து என்ன வருதோ அதை நீங்கள் நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ ஒருத்தரை அட்வைஸரை பார்த்து அவருடைய அட்வைஸுக்கு நீங்கள் ட்ரேடிங் பண்ணாதீங்க, நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி செய்யுங்க. ஒரு நிகழ்ச்சி வருது அப்படின்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சூட்சமும் அறியாதவர்கள், உலக நடப்புகள் முழுமையாக தெரிந்தாலும் உங்களுக்கு பயன்படுத்த தெரியாதவர்கள். நீங்கள் அடுத்தவருக்கு நல்ல ஆசிரியர், ஆசான். இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றிய விழிப்புணர்வையும் அந்த நல்லா லேர்ன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு புரோக்கரேஜிங் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். அங்கே ஒரு 50 பேருக்கு டிப்ஸ் கொடுக்கலாம். நீங்களே உட்கார்ந்து பண்ணும்பொழுது தான் நஷ்டங்களை பார்க்கிறீர்கள். இது போன்ற வீடியோக்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இதில் உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள். மேலும் பல நல்ல அற்புதமான வீடியோக்கள் வருவதற்கு காத்திருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.